அந்த மன்னர் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர்களுடைய தூதர், அதாவது அவருடைய தோழர்களும் உடன் இருக்கிறார்கள். இந்த செய்தியை இந்த செய்தியை வந்து அந்த இமாம் ஹாக்கிம் அவர்கள் மட்டும் பதிவாக்கவில்லை. இங்கே இன்றைக்கு வாழக்கூடிய இந்த ராஜா வலிய தம்புரானும் சொல்றாங்க. சேரமான் பெருமாள் போனாங்க, போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சாங்க. சந்திக்கும் போது அவருடைய தோழர்களும் உடன் இருந்தார்கள். அப்படி சந்திக்கின்ற நேரத்தில் இந்தியாவிலிருந்து ஊறுகாய் இருக்கு பாருங்க, ஏன்னா அதான ஸ்பெஷல், கேரளா ஸ்பெஷல் இருக்கு பாருங்க, ஊறுகாயும் இஞ்சி சாறும் கொண்டு சென்றார்கள் அப்படிங்கிற செய்தியையும் இவர் சொல்றாரு. அதுலயும் பதிவா இருக்குது. அப்ப இந்த விஷயங்களை இதை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுத்ததாகவும் அவர்கள் தானும் உண்டு அதை பிறருக்கும் கொடுத்து மகிழ்ந்து விட்டு சில மார்க்க ரீதியான இஸ்லாம் ரீதியான சில விவாதங்கள் நடக்கிறது. சேரமான் பெருமாளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாதத்திற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் சேரமான் பெருமாள். தாஜுதீன் என்கின்ற பெயரை சேரமான் பெருமாளுக்கு சூட்டியதாக வரலாற்றிலே பதிவாயிருக்கிறது. இன்னொரு பெயரும் வருகிறது, அப்துர் ரஹ்மான் சாமுதிரி என்கின்ற பெயர் வைக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி பதிவாயிருக்கிறது. ஆக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சேரமான் பெருமாள் அவர்கள் கொஞ்ச காலம் அங்கே வாழ்ந்துவிட்டு அன்றைக்கு ஜித்தாவினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய அவருடைய மகளையும் திருமணம் செய்து கொள்கிறார். பிறகு நாடு திரும்புகின்ற எண்ணம் வருகிறது. சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், இனி நம்ம ஊருக்கு போய் இந்த மார்க்கத்தை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும், இந்த மார்க்கத்தின்பால் மக்களை அழைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஊர் திருமணம்ங்கிற சிந்தனை வருது. மாலிக் பின் தினார் என்கின்ற அவருடைய தோழரோடு, அந்த அரபு வணிகரோடு இருவரும் ஊர் திரும்புவதற்காக மீண்டும் மதீனா மக்காவிலிருந்து சனா வந்து, அதாவது யமன் வந்து யமனிலிருந்து நேராக அல்பலீது துறைமுகத்துக்கு வர்றாங்க. சலாலால எப்படி போனாங்களோ அப்படியே திரும்பி வர்றாங்க, சலாலாக்கு வர்றாங்க. சலாலாவை நெருங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்கு உடல் சுகவீனம் ஏற்படுகிறது. யாருக்கு? சேரமான் பெருமாளுக்கு. அப்ப அந்த அல்பலீது துறைமுகத்தை நெருங்கின்ற நேரத்தில் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். சேரமான் பெருமாள் மரணித்து விடுகிறார். அந்த அல்பலீது துறைமுகம் இருக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது. இப்போ அந்த துறைமுகத்துக்கு நாங்க போய் பார்க்கறதுக்காகத்தான் போனோம். அந்த அல்பலீது துறைமுகத்தை நாங்க பார்க்கறதுக்காக போகும்போது இரவு ஆயிடுச்சு, ஒரு 8 மணி ஆயிடுச்சு. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய காவலர்களிடம் எடுத்து சொல்லி, நாங்கள் இந்த மாதிரி போகிறோம், அடுத்த நாள் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் மஸ்கத் போயிடும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு அனுமதின்னு சொன்னோன்னே சரி சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த இரவு 8 மணிக்கு நாங்கள் அந்த அல்பலீது துறைமுகத்துக்கு உள்ளே சென்று பார்க்கின்ற நேரத்தில் பல ஒரு வரலாற்று விஷயங்கள் அங்கே இருக்கிறது. அதில் எழுதியும் வச்சிருக்கிறாங்க, இன்னென்னது நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதில் என்னென்னா அந்த 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவங்கள் இல்லை, 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஒரு விஷயம் கிளியரா இருக்குது, கீழ்திசை நாடுகளுக்கான இந்தியா போன்ற, சைனாலேருந்து இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய அத்துணை பொருட்களும், சரக்கு கப்பலாக இருக்கட்டும் அல்லது பிரயாணிகள் வரக்கூடிய கப்பலை எதுவா இருக்கட்டும், அல்பலீது துறைமுகத்துக்கு வந்து தான் இங்கேருந்து போயிருக்குது என்கின்ற செய்தி அங்கே பதிவாயிருக்கிறது. வரலாறு முழுவதும் மிகப்பெரிய வியாபாரங்கள், மிகப்பெரிய வணிகம் நடந்த இடமாக, கேந்திரமாக அந்த அல்பலீது துறைமுகம் இருக்கிறது. நமக்கு அந்த இடத்துல நிற்கும் போது நைட் ஒரு 8-9 மணி அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குனுச்சு. எவ்வளவு மக்கள் வந்திருப்பார்கள், எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பிரயாணிகள், எவ்வளவு சஹாபாக்கள், எவ்வளவு சஹாபிகள் வந்து சென்ற வியாபாரம் செய்த அந்த இடம். இன்னைக்கு சில இடங்கள் அங்கே கட்டப்பட்ட அந்த 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் எல்லாம் இப்னு பதூதா போன்ற அந்த உலகை சுற்றிய பிரயாணி அவர் வந்து கட்டின பள்ளி, அவர் தொழுத இடங்கள்லாம் வந்து இன்னைக்கு சிதைஞ்சு போய் அப்படியே இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த இடம், அந்த மண்ணு அப்படியே இருக்குது, அந்த தண்ணி, அதில் ஓடுற தண்ணி எல்லாமே அப்படியே இருக்கு. மனிதர்கள் மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிற்கும் போது நமக்கு அதான் எத்தனை வருடங்களாக, எத்தனை 1000 வருடங்களாக அங்கே வணிகம் நடைபெற்றிருக்கிறது, வியாபாரம் நடைபெற்றிருக்கு, வாழ்ந்த மக்கள் மறைந்து விட்டார்கள், அந்த இடம் மண்ணு எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த வரலாற்றிலே பல செய்திகளை அங்கே பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த அல்பலீது துறைமுகம், அந்த அல்பலீது துறைமுகத்துக்கு ஒரு 2 தெருக்கு பின்னால, அப்படின்னு தான் சொல்லணும், ஒரு 2 தெருக்கு பின்னால தான் சேரமான் பெருமானுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. இப்போ நீங்க போட்டோவில் நாங்கள் நின்றுகிட்டு இருக்க இடம் இருக்கு பாருங்க, இந்த இடம் வந்துட்டு அல்பலீது துறைமுகத்திற்கு ஒரு 2 தெருக்கு பின்னால இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல வந்து அவர் மரணித்து விடுகிறார். மரணிக்கின்ற தருவாயில் சேரமான் பெருமாள் அவர்கள் தன்னோடு வந்த மாலிக் பின் தினார் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி, சில கடிதங்களை கொடுத்து விட்டு, நீங்கள் ஊர் சென்று, கொடுங்கலூர் சென்று, கேரளா சென்று அங்கே இறைவனை வணங்குவதற்காக, உருவமற்ற ஓரிரை கொள்கையை வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுங்கள், அதற்கு நீங்கள் அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்து விட்டதாகவும் செய்திகளில் பதிவாயிருக்கிறது. நான் ஒரு கடிதம் எழுதித்தரேன், அதை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கான நிலத்தை தருவார்கள் என்று சொன்னவுடன் சேரமான் பெருமாள் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள், அங்கேயே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து மாலிக் பின் தினார் கொடுங்கலூர் வர்றார். கொடுங்கலூர் வந்து அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே முதலாக கொடுங்கலூரிலே வைத்து ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அந்த பள்ளிவாசல் இன்ற அளவுக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் சேரமான் ஜும்மா மஸ்ஜித் என்ற பெயரிலே இருக்குது.
கொடுங்கலூருக்கு போகிறவங்க, கொச்சி துறைமுக நகரம் இருக்குது பாருங்கள், எர்ணாகுளம், அதுலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளிவாசல் இன்னும் சேரமான், இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க பாருங்கள், சேரமான் மாலிக் நகர் அப்படின்னு இருக்குது, சேரமான் மஸ்ஜித் இருக்கிறது. இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், இது வந்து 400 வருடத்திற்கு முன்னால் இருந்த அந்த கட்டிடம். அதற்கு பிறகு நவீனமாக இப்படி மாற்றி இருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசல்லே ஒரு மியூசியமும் இருக்குது, அந்த பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் அங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த பள்ளியில் யார் பாங் சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பரம்பரையாக வரக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே பாங்கு சொல்லிக்கொண்டு அந்த பள்ளியை பராமரித்து கொண்டும் வருகிறார்கள். ஆக கொடுங்கலூரிலே பள்ளியை கட்டிவிட்டு நேராக மாலிக் பின் தினார் கண்ணூர் போறார், காசர்கோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போறார். அங்கே சென்று அவர் மரணித்து விடுகிறார். யாரு? மாலிக் பின் தினார். அந்த இடத்துல வந்துட்டு அங்க அவங்களுக்கு ஒரு அடக்கஸ்தலம் இருக்குது, அதுக்கு அருகிலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மாலிக் பின் தினார் பள்ளிவாசல். ஆக ஒரு பக்கம், அதாவது நடுவில் வந்து அரபிக்கடல் ஓடுது, அரபு நுழைவு வாயில் என்று சொல்லக்கூடிய ஒமான், அந்த ஒமானில் இருக்கக்கூடிய சலாலால ஒரு பகுதியில் சேரமான் பெருமாளும், இந்த பகுதியில் கேரளாவினுடைய இந்த பகுதியில் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கேரளா கர்நாடகா பார்டரில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலிக் பின் தினார் சேரமான் பெருமானுடைய தோழர், நடுவில் அரபிக்கடல். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இஸ்லாம் அறிமுகமானது, அதற்கு பிறகு அது சேரமான் பெருமாளை ஈர்த்தது, பிறகு அவர்கள் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தது, திரும்பி வருகின்ற வழியில் சலாலாவில் வைத்து அவர்கள் மரணித்தது, அதற்கு பிறகு மாலிக் பின் தினார் வந்து பள்ளிவாசலை கட்டியது, பிறகு அவர்கள் வஃபாத்தானது, இந்த செய்திகள் எல்லாம் வரலாற்றிலே பதிவாயிருக்குது. இதில் மிக முக்கியமாக ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எதுவென்றால், இந்த சலாலா நகர் இருக்கு பாருங்க, சேரமான் பெருமாள் அவர்களுடைய அந்த அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய ஒமானுடைய, அதாவது அரபு மண்ணில் இருக்கக்கூடிய இந்த சலாலா நகர் ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு நகராக இருக்கிறது. அரபு நாடுகளுடைய இயல்பிற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு காலநிலை அங்கே இருக்கிறது, முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலவியல் சூழல் அங்கே இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? ரொம்ப ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் தான் இது. அது அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் சலாலா செல்ல வேண்டும். மற்ற பகுதிகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பகுதி சலாலா போய், அதனால தான் நான் தொடக்கத்திலே நான் சொன்னேன், சலாலாவை நெருங்குகின்ற நேரத்திலேயே பசுமையான ஒரு பகுதி, கேரளாவிற்கு செல்வது போன்ற ஒரு பகுதி அங்கே இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. என்ன இல்லை அங்கே, என்ன ஒரு பக்கம் தென்னந்தோப்பு, தென்னை, வாழை, கரும்பு, காய்கறிகள், கீரை எல்லாம் விளையுது. கேரளாவில் என்ன விளையுமோ, ஒரு வளமான மண்ணில் என்ன விளையுமோ அத்துணை விஷயங்களும் அரபு பகுதி, பாலை நிலத்தில், பாலைவனம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில், அரபு நிலத்தில் இருக்கக்கூடிய சலாலாவில் விளைகிறது. நீங்க இந்த படத்துல பாருங்க, தென்னந்தோப்பு. அங்க போய் நாங்க முதல்ல கீழே இறங்கி போய் பார்த்ததுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நம்ம ஊர்ல வாக்கியா வரப்புல நிக்கிற மாதிரி இருக்குது. அங்க போய் பார்க்கும்போது அந்த தென்னந்தோப்பு இருக்குது, வாழைத்தோப்பு இருக்குது, வாழைத்தோப்புல பம்பு செட் ஓடும் பாருங்க, பம்பு செட் இருக்குது, வாக்கியா வரப்பு இருக்குது, பறவைகளுடைய சத்தம் முற்றிலும் கேரளாவில் இருப்பது போன்று, அல்லது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பது போன்று, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருப்பது போன்ற ஒரு ஃபீலிங் தான் நமக்கு அங்கே சலாலாவில் சென்று பார்க்கின்ற நேரத்தில் ஏற்பட்டது. இது எப்படி சாத்தியம்? பெரிய ஆச்சரியம், ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த தென்மேற்கு பகுதிகள் இருக்கு பாருங்க, அந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வந்துட்டு அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஜூன் மாதம் இறுதியில் தொடங்கி ஒரு 3 மாதம் அந்த பருவமழை இருக்கும். மான்சூன் பகுதி, கேரளா பகுதிகள், கேரளா, கர்நாடகா, அந்த மங்களூர் பகுதி, அந்த கடற்கரையோரம், அரபிக்கடலோரம் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பருவமழை, தென்மேற்கு பருவமழை. அப்போ அந்த தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் இறுதியில் தொடங்கி 3 மாதம் பெய்யும். அதே பருவமழை அரபு மண்ணில் சலாலாவில் பெய்கிறது. மான்சூன் இன் அரபிக், அதாவது அரபிய பகுதிகளில். இது நம்ப முடியுமா? நடக்குது. 3 மாசம் பருவமழை, அதுவும் அரபு நிலப்பரப்பில். வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம் சலாலாவில் இருக்கிறது. ஜூன் மாசம் லாஸ்ட்ல கேரளாவில் எப்போ மழை தொடங்குதோ, அந்த பகுதியில் மழை தொடங்குதோ, அதே மாதிரி பருவமழை இந்த சலாலாவிலும் பெய்கிறது. அந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும், சவுதியிலிருந்தும், குவைத்திலிருந்தும், பல பகுதிகளில் இருந்தும் அந்த சலாலாவுக்கு நிறைய அளவிற்கான மக்கள். அதுதான் அங்கே சீசன் டைம் அப்படின்னு சொல்லி, அந்த சீசன் நேரம் சொல்றாங்க. நிறைய மக்கள் அந்த பகுதிக்கு வருகிறார்கள். சுற்றுலாத்தலமாக மாறி இருக்கிறது அந்த சலாலா. காரணம் என்னவென்றால் இந்த பருவமழை. அரபு நாட்டில் எந்த இடத்துலையுமே பருவமழைண்டா கிலோ என்ன விலைன்னு கேட்குற ஊர். அந்த நாட்டில், அந்த பகுதிகளில், அரபு மண்ணில் போய் பாலை நிலங்களும் மலைகளும் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் பருவமழை பெய்கிறது.
பசுமையாக இருக்கிறது, நிலப்பரப்புகள் அனைத்தும் பசுமையாக இருக்கிறது. இட்ஸ் மிரக்கல், மிகப்பெரிய ஆச்சரியம். அதாச்சா, அதோட இது எல்லாம் விளையுது. கேரளாவில் என்ன விளையுமோ எல்லாம் விளையுது. கரும்பு விளையுது, தென்னை இருக்குது, வாழைப்பழத்துல நீங்க எந்த ரகம் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை ரகங்களும் அங்கே விளைவிக்கிறார்கள். அதுவும் இந்த முக்கியமா அந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மைசூர் பழம்பாங்க, அந்த பழங்க கிடைக்குது. இங்க இருக்கக்கூடிய பழக்கத்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய பழத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய பழத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, அதே டேஸ்டோட இருக்குது, அங்க கிடைக்குது. கரும்பு கிடைக்குது. இது எல்லாம் எங்க? வறண்ட நிலம், விளைவிப்பதற்கு, விவசாயம் செய்வதற்கு தோதுவாக ஏதுவாக இல்லாத நிலத்தில், அந்த ஒரு பகுதியில் சலாலாவில் மட்டும் இதெல்லாம் நடக்குது. அரபு மக்களுக்கு, அந்த ஒமானிகளுக்கு சொந்தமான நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கேரளாவில் இருந்து சென்ற மக்கள் அங்கே அத்துணையும் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விளைந்த பொருட்களை நீங்க இந்த போட்டோ பாருங்க. இது வந்துட்டு இந்த ஹைவே ஓரத்தில் வச்சு இது எல்லாத்தையும் வியாபாரம் பண்றாங்க. மக்கள் வந்து நின்று ரொம்ப ஆசையா வாங்கிட்டு போறாங்க. அதோடு மட்டும் முடிஞ்சா? எப்பவுமே ஒரு மண்ணிலே வாழக்கூடிய மக்களுடைய குணநலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த மண்ணில் அந்த இருக்கக்கூடிய காலச்சூழல், சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது, அங்கே விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்குது, அந்த பருவநிலை எப்படி இருக்கிறது, பருவமழை எப்படி பெய்கிறது, இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுதான் அங்கே வாழக்கூடிய மனிதர்களுடைய சுபாவங்களும் இருக்கும். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், உண்ணுகின்ற உணவு முறைகள் எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த சலாலால, அதாவது அரபு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒமானிகள் மத்தியில் அந்த பொருட்கள் விளைந்ததனுடைய விளைவாகவோ அல்லது பருவமழை பெய்ததனுடைய விளைவாகவோ மாறி இருக்கின்ற சூழலின் காரணமாக அந்த ஒமானிகளும் ஏறக்குறைய முக்காவாசி மலையாளிகளாக மாறி போயிருக்கிறார்கள். நாங்க ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து மத்தியான சாப்பாடு சாப்பிட்றோம், பக்கத்தில் உட்கார்ந்து 2-3 ஒமானி சாப்பிட்றாங்க. மலையாளிஸ் எப்படி அந்த மோர் குழம்பு அது இதெல்லாம் போட்டு மத்தி மீன் அது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒமானிஸும் சாப்பிட்றாங்க. இளநீரை பருந்தக்கூடிய மக்களாக, தேங்காயை தன்னுடைய உணவில் சேர்க்கக்கூடிய மக்களாக அந்த ஒமானிஸ் அரபு மக்கள் மாறி இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன ஆகும்? அந்த மலையாளிகளை போல குணநலங்கள் ஏறக்குறைய 80 விழுக்காடு அந்த சாஃப்ட் நேச்சர் அவர்களுக்கு வந்திருக்கிறது. பெரிய ஆச்சரியம். இதெல்லாம் டீப்பா ஆய்வு செய்கின்ற போது தான் தெரிகிறது. இதுல முக்கியமான விஷயம் இந்த மத்தி மீன். அதாவது மத்தி மீனை பொறுத்த வரைக்கும் மலையாளிகளுக்கு உயிர். மத்தி மீன்னா உயிர். அது எங்க முக்காவாசி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நன்னீர் சென்று கலக்கின்ற இடத்தில், ஆற்று நீர் சென்று கடலிலே கலக்கின்ற இடத்தில் தான் இந்த மத்தி மீன் ஜாஸ்தியா கிடைக்கும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தேவைக்கு போக அங்கே கிடைக்கக்கூடிய வரக்கூடிய முக்காவாசி ஆற்று நீர் அரபிக்கடலில் தான் சென்று கலக்கிறது. அப்படி கலக்கின்ற நேரத்தில் அந்த பகுதியில் நிறைய மத்தி மீன் கிடைக்கும். அது ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களாக மலையாளி இருக்கிறாங்க. இப்போ கொச்சி துறைமுகத்திற்கும் கேரள பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கொச்சி துறைமுகத்திற்கும், கொடுங்கலூர்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த துறைமுகத்திற்கும் சலாலாவிற்கும் 2550 கிலோமீட்டர் தூரம். 2550 கிலோமீட்டர் தூரம். இது ரெண்டு இங்க இருக்கக்கூடிய சலாலாக்கும் இங்க இருக்கக்கூடிய கொச்சிக்கும். இங்க கிடைக்கக்கூடிய கேரள பகுதியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மத்தி மீன் சலாலா பகுதிகளிலும் கிடைக்கிறது. பெரிய ஆச்சரியம். இப்படி கம்பேரிட்டிவ் பண்ணிக்கிட்டே போலாம். நீங்க இந்த ரெண்டு பகுதிக்கு உள்ள ஒற்றுமையை நீங்க, இந்த மத்தி மீன் இங்கேயும் கிடைக்குது, ரொம்ப அதிகமா கிடைக்குது. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அதோட அடுத்ததாக என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த உணவு பழக்க வழக்கங்களில் மாறி இருக்கக்கூடிய முறைகள், இதெல்லாம் அந்த மக்களையே அப்படியே மாற்றி இருக்கிறது. அங்கே வாழக்கூடிய அந்த தோட்டங்களிலே துறவுகளிலே பணியாற்றக்கூடிய மலையாளிகளும் தங்கள் ஊரிலே இருப்பது போன்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு, அந்த இணக்கம், தங்கள் மண் இதுவும் தங்களுடைய மண்ணு தான், இதுவும் நம்ம பூமி தான் என்பது போல அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சோம். அங்க இருக்கக்கூடிய மலையாளிஸ் விசாரிச்சோம். என்னங்க இது உங்க ஊர் மாதிரியே மாறி போயிருக்குதே, மழை பெய்யுது, ரெண்டாவது உங்க ஊர்ல என்ன கிடைக்குதோ எல்லாமே கிடைக்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் 2 பேரும் ஒரு சில கருத்து சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது என்பதிலே சில வேறுபாடுகள் இருக்கலாம். அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மரணிக்கின்ற தருவாயில், சேரமான் பெருமாள் மரணிக்கின்ற தருவாயில் இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்து, இறைவா நான் மரணிக்கின்ற இந்த பகுதியையும் எனது மண் போல ஆக்கித்தாய் இறைவா அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்ததாகவும், அதை இறைவன் அங்கீகரித்து அத்தகைய மாற்றத்தை கொடுத்திருக்கிறான் என்பது போலவும் அவர்கள் சொன்னார்கள். இதை ஏற்கிறதும் ஏற்காதும் நம்மளுடைய விருப்பம்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இந்த பருவநிலை, இந்த மாற்றங்கள் அங்கே இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதை நாம் சென்று பார்க்க வேண்டும். இது வரலாற்றில் நம்ம பதிவு செய்யணுங்கிறதுக்காண்டி தான் நான் அவங்கள்ட்ட அந்த கோரிக்கையை வச்சது. நான் மஸ்கத்துக்கு வர பிரச்சனை இல்லை, என்ன இந்த சலாலாக்கு கொண்டு போய் காட்டுங்க, கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் முஸ்லிம் அசோசியேஷன் அந்த அமைப்பிற்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அற்புதமான ஏற்பாடை செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சலாலா ஒவ்வொரு
இந்தியனும் சென்று பார்க்க வேண்டும். ஒரு இந்திய மன்னர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மன்னர் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய அல்பலீது துறைமுகம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகம். பல்வேறு வரலாற்று அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்றிலே வந்த பெருமக்கள் வந்து சென்ற இடமாக இருக்கிறது. கீழ்திசை நாடுகளுக்கான வியாபாரத்திலே கொடிகட்டி பறந்த ஒரு இடமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய நிலப்பரப்பின் ஒரு பகுதியாகவே சலாலா மாறி போயிருக்கிறது. காலச்சூழலிலும் அத்துணை விஷயங்களிலும், உற்பத்தியிலும், பொருட்கள் உற்பத்தியிலும், உணவு உற்பத்தியிலும், எல்லா வகைகளிலும் இந்தியாவினுடைய ஒரு பகுதி, கேரளாவினுடைய ஒரு பகுதியாகவே மாறி போயிருக்கிறது. குழந்தைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும். வாய்ப்பு இருக்கின்றவர்கள் கூட்டிக் கொண்டு போய் காட்ட வேண்டும். நீங்க இங்க இருக்கக்கூடிய கொடுங்கலூருக்கு போங்களேன், அங்க கொண்டு போய் காட்டுங்களேன், என்ன அப்படியே வச்சிருக்காங்க, எல்லா செய்திகளையும் அவங்க சொல்லி தருவாங்க. வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் அதனுடைய முழுமையான வடிவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சலாலாவிற்கு செல்ல வேண்டும், அங்கே சென்று பார்க்க வேண்டும். ஆக இஸ்லாம் இந்த மண்ணிற்கு, தென்னகத்திற்கு அறிமுகமானதற்கு பிறகு பல வருஷங்கள் கழிச்சு தான் வடக்க வந்துச்சு. 711 தான் வடக்க வந்துச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயே கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர், இந்திய மன்னர் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தது, அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை, வரலாற்று செய்திகளை நாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதிலே நமக்கு உணர்த்துகின்ற பாடம், மிக குறிப்பான பாடம் எதுவென்றால், எப்படி இஸ்லாம் அறிமுகமானது? அரபு வணிகர்களாக வந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதனுடைய கொள்கை திட்டங்கள் அத்துணை விஷயங்களையும் தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அதன் மூலமாக ஈர்க்கப்பட்ட மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய நூலிலே அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இஸ்லாம் முதலாக இந்த தென்னக பகுதிகளிலே அறிமுகமாகின்ற நேரத்தில் தமிழர்கள், திராவிட இனத்தினுடைய மக்கள் எப்படி அதை பார்த்தார்கள் என்றால், காணாமல் போன தன் குழந்தை மீண்டும் திரும்பி வந்தது போன்று அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த குழந்தையை இவர்கள் கட்டி அணைத்துக் கொள்வது போல இஸ்லாமிய மார்க்கத்தை கட்டி அணைத்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் தங்களுடைய நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஓரிரை கொள்கை என்பது திராவிட இனத்தினுடைய மூதாதையர்கள் பின்பற்றிய கொள்கை, இடையிலே மாறுபட்டிருக்கிறது. அதனால் தான் இஸ்லாம் அறிமுகமான போது அதை முழுமையாக இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது நம்முடைய மூதாதையர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்தியாவில் தென்னகத்தில் அறிமுகமானது என்பது முஸ்லிம்களுடைய நடவடிக்கையின் காரணமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மூலமாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமூக நீதி முரசு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ். அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு. சமூக நீதி முரசு மாத இதழ் மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 120. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி முரசு மாத இதழ் 129/64 தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமூக நீதி அறக்கட்டளையினுடைய பணிகளை, சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்படும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் நம்முடைய மாத இதழாக இருக்கக்கூடிய சமூக நீதி முரசையும் பார்த்து வரக்கூடிய மக்களுக்கு நன்றாக அறிவார்கள். முழுமையாக அடுத்த தலைமுறையை, முஸ்லிம் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக மாற்றிட வேண்டும், அறிவாற்றல் மிக்க தலைமுறையாக மாற்றிட வேண்டும், அனைத்து துறைகளிலும் கோலோச்சக்கூடிய மக்களாக மாற்றிட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே விரிவாக திட்டங்கள் தீட்டி ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றோம். இந்த பணிகள் எல்லாம் இன்னும் ஆழமாக எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது, தடங்கள் இல்லாமல் எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. இத்தகைய பணிகளுக்கு ஏராளமான பொருள் உதவி தேவைப்படுகிறது. நல்ல செயல்பாடுகள், நல்ல பணிகள், அடுத்த தலைமுறையை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த பணிகள் பொருளாதார உதவி இல்லாமல் தடங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக உங்களிடம் அந்த கோரிக்கையை வைக்கின்றோம். நீங்கள் தாராளமாக உதவிட வேண்டும். இந்த பணிகள் முழுமையாக முஸ்லிம் சமுதாயத்தை சென்று அடைந்திட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைமுறை படித்த தலைமுறையாக மாறிட வேண்டும். அதுக்கு நீங்கள் தாராளமாக உதவிட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கல்வி பணிக்கு உதவிடுவீர். சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி அறக்கட்டளை 129/64 தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25225780. எங்களுடைய வெப்சைட் முகவரி www.samuganidhi.org.